வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் பையிங்க்கான செட்டப்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் டெய்லி பேசிஸில் நிஃப்டி 50க்கும் அப்புறம் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து நம்ம செட்டப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த செட்டப்ஸ் வந்தோட லெவல் வந்து அக்யூரசி லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்களாலே தெரியும். லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கான வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செட்டப் வந்து என்ன அப்படின்னா, பர்டிகுலர் செட்டப் பாயிண்ட்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டோ இல்லை அதை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகும். அதோட நம்ம டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு லைனோட அதாவது நம்ம பிரேக் அவுட் ஆகிட்டு போனால் நெக்ஸ்ட் லைன் வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக செட் பண்ணிப்போம். அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகையில் நம்ம ஒவ்வொரு கேண்டிலாவோ இல்லை வந்து சர்டன் பீரியடில் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸையும் ட்ரிகர் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டினாலும் சரி நிஃப்டி 50நாலும் சரி நம்ம 4 ட்ரேட்ஸுக்கு மேலே என்ட்ரி ஆகக்கூடாது. 4 ட்ரேட்ஸ் வந்து கம்பல்சரிங்க நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி. ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஸ்கோர் பண்ணோம். அதனால் வந்துட்டு நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே என்ட்ரி ஆக மாட்டோம். அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. இல்லை அன்றைக்கி ட்ரேடு கிடைக்கலனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். ஒரு ட்ரேடு கிடைச்சாலும் ஓகே, அந்த ஒரு ட்ரேடு மட்டும் நம்ம பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு ட்ரேடு வந்து வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரியே ஆகக்கூடாது. ஸ்டாப் லாஸோட தான் நம்ம என்ட்ரியே ஆகணும். அதே போல் நம்ம ஸ்டாப் லாஸு என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாம் எப்படி ஆகணுன்றதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒன்று கொடுத்துருக்கேன். என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை வந்து செக் பண்ணுங்கள். இப்போ யாராவது நியூ கம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து இன்றைக்கி 4 ட்ரேடு நிஃப்டி 50ல் 4 ட்ரேடு எடுத்திருக்கோம். 4 ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு இஷ்யூவும் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி பேசிஸ் ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறது இல்லை. மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்ப்போம். இதுதான் நம்மளோட செட்டப்போட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் நம்ம வந்து டெய்லி 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்கிறது கிடையவே கிடையாது. 4 ட்ரேடு தான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதோட கம்மினா ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ரிஸ்கில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எனி டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கான நிஃப்டி 50யோட நம்ம செட்டப் கொடுத்துருந்தோம். அதோட அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக 22573 வந்து நம்ம செட்டப் கொடுத்துருந்தோம் அப்சைடுக்கானது. அதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து 22555ல் என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் பாயிண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். நம்மளோட டார்கெட்டையும் ப்ராப்பராக அச்சீவ் ஆகிட்டு ஆனால் நமக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம சென்டருக்கு வந்து ஓகே கம்மி தான். இருந்தாலும் இன்றைக்கியான ட்ரேடில் வந்து இதுவே வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி மந்த் எண்டுன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம், மார்க்கெட் மொமெண்டமே இல்லாமல் ஸ்லைடிலே இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு ட்ரேடு மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் 2544ல் என்ட்ரி ஆனோம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம். 22530ல் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம். இது வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. 20 பாயிண்ட்ஸ் லாஸ். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 22547ல் என்ட்ரி ஆனோம். சேம்ங்க, இதுவும் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். 22530ல் சேம் இதுவும் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. ஒரு 25 பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. நம்மளோட ப்ராஃபிட்டு
25 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை. ரீசன் என்னென்னா கண்டினியூஸாக ஒரே லைன்லேயே நம்ம 2 தடவை ஸ்டாப் லாஸு ஹிட் பண்ணிட்டோம். ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நம்ம எத்தனை தடவை என்ட்ரி ஆகினாலும் அத்தனை தடவையும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருந்திருப்போம். 1 2 3 4 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5னாலும் நம்ம டார்கெட் போகலங்க, மொமெண்டமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம 5 தடவை என்ட்ரி ஆகியிருந்தாலும் 5 தடவை நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம், நம்ம ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா மினிமம் ரிஸ்கில் நம்ம வெளியே வந்துட்டோம். அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகேங்க, இப்போ வந்து நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 வந்து நாளைக்கு அப் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நாளைக்கு வந்து நிஃப்டி 50ல் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் 22573. இதோட டார்கெட் வந்து 22652. இதோட டார்கெட் 22732. இதோட டார்கெட் 22828. இதோட டார்கெட் 22944. நெக்ஸ்ட் 23009. நெக்ஸ்ட் 23077. நெக்ஸ்ட் 23153. நெக்ஸ்ட் 23224. இதுதான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. சேம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். 22420. நெக்ஸ்ட் 22360. நெக்ஸ்ட் 22292. நெக்ஸ்ட் 22218. நெக்ஸ்ட் 22120. நெக்ஸ்ட் 22009. நெக்ஸ்ட் 21954. நெக்ஸ்ட் 21880. நெக்ஸ்ட் 21742. இதுதான் நாளைக்கு நம்ம வந்து டவுன் சைடுக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்புறம் எனக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்துட்டு இன்றைக்கியான செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டப்ஸ் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆச்சுங்க. ஆனால் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இந்த இடத்துலையும் டச் ஆகிட்டு ரிவர்சல் வந்துச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கேயும் டச் ஆகிட்டு ரிவர்சல் வந்துச்சு, ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம என்ட்ரி ஆளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி 0 ட்ரேடுங்க, என்ட்ரி ஆளை. ஆனால் வந்து இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரி ஆகிருந்துச்சுன்னா இந்த இது பார்த்துருக்கலாம். ஆனால் இதுவுமே வந்து லாஸ்ட்டு டைம் 3 மணிக்கு மேலே தான் இவ்வளோ டவுன் இருந்துச்சு. நம்மளோட ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி ஆன பாயிண்ட்டோட டைம் டிக்கே என்ன இருக்கும், ப்ரீமியம் ரேட் என்ன இருக்குன்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது டவுட்டு தான். ஆனால் நம்மளோட செட்டப் படி என்ன அப்படின்னா இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பேங்க் நிஃப்டியில். அதனால் நம்ம என்ட்ரி ஆளுங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா என்ட்ரி ஆகிட்டு லாஸ் ஆகிறதுக்கு என்ட்ரி ஆகாமல் மினிமம் ரிஸ்க்லேயே நம்ம வெளியே வந்திருக்கோம் இன்றைக்கான ட்ரேடை பொறுத்தளவு. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு டைமில் வந்துட்டு நம்ம நிறையா ப்ரீமியம் ரேட் வந்து கம்மியானதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். டைரெக்டாக நம்ம அனாலிசிஸ் தேவையில்லான்னு நினைக்கிறேன் என்ட்ரி ஆகாததுனால. ஏன்னா டச் ஆச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல என்ட்ரியால். டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நம்ம என்ட்ரியால். இது மட்டும்தான் அவங்க இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ். டைரெக்டாக நம்ம வந்து போய் செட்டப்ஸ் போய் பார்த்துருவோம். நம்ம செட்டப்ஸில் படி நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம்.
அப்சைடில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து 48813. இதோட டார்கெட் வந்து 48938. இதோட டார்கெட் வந்து 49138. இதோட டார்கெட் வந்து 49381. இதோட டார்கெட் வந்து 49545. இதோட டார்கெட் வந்து 49784. இதோட டார்கெட் 49910. இதோட டார்கெட் வந்து 50040. இதோட டார்கெட் 50216. இதுதான் நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஃபாலோ பண்ண வேண்டிய அப்சைடுக்கான செட்டப்ஸு. சேம் டவுன் சைடில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். டவுன் சைடு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 48534. நெக்ஸ்ட்டு 48394. நெக்ஸ்ட் 48188. நெக்ஸ்ட் 48024. நெக்ஸ்ட் 47858. நெக்ஸ்ட் 47660. நெக்ஸ்ட் 47517. 47333. 47120. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம டவுன் சைடு பேங்க் நிஃப்டிக்கு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸ் அண்ட் டார்கெட்ஸு. ஓகேங்க, நம்ம சேனலை வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஓகே, நாளைக்கான மார்க்கெட் நல்லதாக இருக்கும்னு நினைக்கலாம். நமக்கு நல்லதாக இருந்தால் ஓகே, பெனிஃபிட் தான். இல்லை அப்படின்னாலும் நம்மளோட மினிமம் ரிஸ்கில் அதை கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இன்னொரு நாள் மேக்ஸிமமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகேங்க, தேங்க்யூங்க.